சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம்புலன்ஸை வழிமறைத்ததாகவும் அவர்களை அவமரியாதை செய்ததாகவும் தற்பொழுது நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கக்கூடிய வகையில் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பிடித்துள்ளது. மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேண்டும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக செல்லும் இடமெல்லாம் எம்டியான ஆம்புலன்ஸ்களை ஆளும் திமுக அரசு கொண்டு வருவதாகவும் தற்பொழுது நேற்றும் பிரச்சாரத்தின் பொழுது காலியான ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் இதனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை பார்த்து ஆளும் கட்சிக்கு பயமா, எதற்காக கூட்ட நெரிசல்களில் இவ்வாறான தவறான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்றும், இந்த வாகனம் எங்கே செல்கிறது, உண்மையாகவே நோயாளியை பார்ப்பதற்காக செல்கிறதா அல்லது இடையூறு செய்வதற்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டுள்ளதா என்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் கண்காணியுங்கள் என்று பேசியிருந்தார். இதனால் தற்பொழுது வழக்கம்போல் எங்களுக்கு தொலைபேசியில் ஆபத்து என்று வந்தது, அதற்காகத்தான் நாங்கள் சென்றோம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் எங்களை மரியாதை குறைவாக பேசியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமியை நீதிமன்ற வாசலில் கொண்டு வருவோம் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கூறி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தொடர் தோல்வியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்களை இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான பிரச்சனை மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி மன்னிப்பு கேட்கலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்.